பத்திரிகைகள் பார்வை பகுதியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். இப்பகுதியின் வாயிலாக யாழ் பிராந்தியத்தில் இருந்து வெளியாக இருக்கக்கூடிய ஈழநாடு, உதயன், வலம்புரி, யாழ் தினக்குரல் ஆகிய பத்திரிகைகளில் இருந்து வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளைத்தான் பார்க்க போகின்றோம். முதலில் ஈழநாட்டு பத்திரிகையில் இன்றைய நாளில் வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கலாம். பிரதான தலைப்புச் செய்தியாக இந்திய மீனவர்களை கட்டுப்படுத்த கடற்படையினரின் ஆதரவு வேண்டும், வடக்கு மாகாண ஆளுநர் கோரிக்கை. இந்திய மீனவர்களின் தொடர்ச்சியான அத்துமீறிய மீன்பிடி நடவடிக்கைகள் மற்றும் சட்டவிரோத மீன்பிடி முறைகளால் வடக்கு மாகாண மீனவர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் அவற்றை கட்டுப்படுத்த கடற்படையினரின் நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்துமாறு வடக்கு மாகாண ஆளுநர் நவேதநாயகன் கேட்டுக்கொண்டுள்ளார். புதிதாக பொறுப்பேற்ற வடமாகாண கடற்படை தளபதி அட்மிரல் MDK விஜயவர்தன நேற்று புதன்கிழமை மாலை ஆளுநர் செயலகத்தில் வடக்கு மாகாண ஆளுநர் நவேதநாயகனை மரியாதை நிமித்தம் சந்தித்து கலந்துரையாடிய போதே ஆளுநர் இந்த விடயங்களை வலியுறுத்தினார். இதன் போது கருத்து தெரிவித்த ஆளுநர், இந்திய மீனவர்களின் அத்துமீறிய மீன்பிடி நடவடிக்கைகள் வடக்கு மாகாண மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்கும் கடல் வள பாதுகாப்பிற்கும் தொடர்ச்சியான அச்சுறுத்தலாக காணப்படுவதாக சுட்டிக்காட்டினார். குறிப்பாக சட்டவிரோத மீன்பிடி முறைகள் கடல் வளங்களை அளிப்பதுடன் உள்ளூர் மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி தொழிலையும் பாதித்து வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார். மேலும் வடக்கு மாகாணத்தின் சில பகுதிகளில் தடை செய்யப்பட்ட மீன்பிடி உபகரணங்கள் மற்றும் மீன்பிடி விலைகளை பயன்படுத்தி மீன்பிடிக்கும் நடவடிக்கைகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருவதாகவும் ஆளுநர் கவனம் செலுத்தினார். இவ்வாறான சட்டவிரோத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்காக கடற்றொழில் மற்றும் நீரியல் வள திணைக்களத்துடன் நெருங்கிய ஒரு இணைப்பில் செயல்பட்டு சட்ட அமுலாக்க நடவடிக்கைகளை துரிதப்படுத்துமாறும் அவர் வடமாகாண கடற்படை தளபதியிடம் கேட்டுக்கொண்டார் என்கின்றதாக அந்த பிரதான தலைப்பிடல் காணப்படுகின்றது. மேலும் நாங்கள் பார்த்தோமானால், நீதிபதிகளின் ஓய்வு வயது நீடிப்பு, நீதிமன்றம் செல்வதற்கு கூட்டு எதிர்க்கட்சி முடிவு. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பது தொடர்பாக அரசாங்கம் முன்வைத்துள்ள அரசியலமைப்பு திருத்தத்திற்கு எதிராக அடுத்த வாரம் நீதிமன்றத்தை நாடவுள்ளதாக முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். கூட்டு எதிர்க்கட்சி பிரதிநிதிகளுக்கும் இலங்கைக்கான பிரிட்டிஷ் தூதுவர் ஆண்ட்ரூ பேட்ரிக்கும் இடையில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது நீதிபதிகளின் ஓய்வு வயதை நீடிப்பது தொடர்பில் அரசாங்கம் முன்வைத்துள்ள முன்மொழிவு குறித்து பிரிட்டிஷ் தூதுவருக்கு விளக்கமளிக்கப்பட்டதாகவும் பேராசிரியர் பீரிஸ் குறிப்பிட்டுள்ளார். நீதிபதிகளின் ஓய்வு வயதை நீடிப்பதன் மூலம் தேங்கியுள்ள வழக்குகளுக்கு அல்லது நீதித்துறை நிர்வாகத்தில் காணப்படும் தாமதங்களுக்கு தீர்வு காண முடியாது என்பதனை உயர் நீதிமன்றத்தில் தெளிவுபடுத்த உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். உயர் நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றங்களில் நிலவையில் உள்ள வழக்குகள் மொத்த வழக்குகளில் சுமார் 1% மட்டுமே எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்திற்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் நேற்று நடைபெறவிருந்த சந்திப்பு தொடர்பிலும் கருத்து தெரிவித்த பேராசிரியர், அனைத்து நடவடிக்கைகளும் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டதன் பின்னர் நடைபெறும் சந்திப்பில் தற்போது எந்தவித அர்த்தமும் இல்லை என குறிப்பிட்டார் என்கின்றதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அது நீதிபதிகளின் ஓய்வு வயது நீடிப்பு, நீதிமன்றம் செல்வதற்கு கூட்டு எதிர்க்கட்சி முடிவு என்கின்ற செய்தியின் விரிவாக்கமாக காணப்படுகின்றது. மேலும் பார்க்கலாம், செம்மணியில் 544 எண்புக்கூடுகள் அடையாளம். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் 3 கட்டங்களாக முன்னெடுக்கப்பட்டு வரும் அகழ்வு பணிகளின் 104வது நாள் நடவடிக்கைகள் நேற்று இடம்பெற்றன. இதுவரை 544 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 530 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை 56 நாட்களுக்கு முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்த நிலையில் அதன் 50வது நாளான நேற்று மேலும் 5 எலும்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 6 எலும்புக்கூடுகளும் நேற்று அகழ்ந்தெடுக்கப்பட்டன என்கின்றதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அது செம்மணியில் 504 எலும்புக்கூடுகள் அடையாளம் என்கின்ற செய்தியின் விரிவாக்கமாக இருக்கின்றது. மேலும் பார்க்கலாம், நீதிபதிகளின் ஓய்வு வயது நீடிப்பை அரசாங்கம் மறுபரிசீலனை செய்யும், இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் நம்பிக்கை. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதற்கான முன்மொழியப்பட்ட அரசியலமைப்பு திருத்தத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடனான கலந்துரையாடலின் பின்னர் அரசாங்கம் மறுபரிசீலனை செய்யும் என நம்புவதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த இலங்கை சட்டத்தரணிகள் சங்க தலைவர் ராஜீவ் அமரசூரிய, முன்மொழியப்பட்ட திருத்தத்திற்கு சட்டத்தரணிகள் சமூகத்தினர் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான காரணங்களை ஜனாதிபதியிடம் விரிவாக எடுத்துரைத்ததாக கூறினார். ஜனாதிபதி சட்டத்தரணிகள், முன்னாள் இலங்கை சட்டத்தரணிகள் சங்க தலைவர்கள், கல்வியலாளர்கள் மற்றும் சட்ட நிபுணர்கள் உள்ளிட்ட பிரதிநிதிகள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர். இவ்விவகாரம் தொடர்பில் சட்டத்துறையை மட்டுமன்றி கல்வியாளர்கள், ஆய்வாளர்கள் மற்றும் விடயத்தை ஆராய்ந்துள்ள ஏனைய நிபுணர்களை உள்ளடக்கிய பரந்த
ஆலோசனை நடத்தப்பட்ட பின்னரே இதனை அரசியல் அமைப்பு திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதே இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் இறுதி கோரிக்கையாக இருந்ததாக ராஜீவ் அமரசூரிய தெரிவித்தார் என்கின்றதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அது நீதிபதிகளின் ஓய்வு வயது நீடிப்பை அரசாங்கம் மறுபரிசீலனை செய்யும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் நம்பிக்கை என்கின்ற செய்தியின் விரிவாக்கமாக காணப்படுகின்றது. மேலும் பார்க்கலாம். 22வது அரசியலமைப்பு திருத்தம் பொது நலனுக்காக எடுத்த தீர்மானம் ஜனாதிபதி அனுரகுமார தெரிவிப்பு. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதில்லை நீடிப்பது தொடர்பாக 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் எந்த ஒரு தனிநபரையோ குழுவையோ இலக்காக கொண்டதில்லை எனவும் நாட்டின் பொது நலனை அடிப்படையாக கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இருப்பினும் இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள சட்டத்தின் தெளிவின்மை காரணமாக நீதிபதிகளுக்கு அவமதிப்பின் பொருத்தமான எல்லைகளை தீர்மானிப்பதில் சிரமங்கள் இருப்பது மட்டுமன்றி தண்டனை விதிப்பதிலும் அதிகப்படியான தன்னிச்சையான அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாக ஒரு சாதாரண குடிமகனை விட்டு விடுங்கள், நீதித்துறை மீதான நியாயமான விமர்சனங்களை வைப்பதற்கு நான் கூட அச்சப்படுவேன். எனவே நீதிமன்ற அவமதிப்பு சட்டத்தை தெளிவுபடுத்துவது அவசியமாகும். குடிமக்களை ஒடுக்கவோ அல்லது நீதித்துறை மீதான நியாயமான விமர்சனங்களை தடுக்கவோ அதனை ஒரு கருவியாக பயன்படுத்த முடியாது என்கின்றதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. மேலும் நாங்கள் பார்த்தோமானால் கிளிநொச்சி ஏனையின் வீதியில் 2 லோரிகள் மோதி விபத்து, இளைஞர் உயிரிழப்பு. கிளிநொச்சி ஏனையின் வீதியின் தொண்டமாநகர் பகுதியில் நேற்று அதிகாலை இடம்பெற்ற வீதி விபத்தில் 21 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பொருட்களை ஏற்றிச் சென்ற 2 லோரிகள் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் நோக்கி சென்ற லோரி தொண்டமாநகர் பகுதியில் வீதியோரமாக நிறுத்தப்பட்டு பொருட்களை இறக்கிக் கொண்டிருந்த போது பின்னால் அதே திசையில் வந்த மற்றொரு லோரி மீது அது மோதியுள்ளது. இதில் லொரியின் சாரதியின் உதவியாளராக பணியாற்றிய யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 21 வயதுடைய சத்யராசா சஞ்சயன் உயிரிழந்துள்ளார். மேலும் 28 வயதுடைய லொரி சாரதி படுகாயமடைந்த நிலையில் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் என்கின்றதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. மேலும் பார்த்தோமானால் வெலிக்கடை சிறைச்சாலையில் தூக்கு மேடை தயார் நிலையில். இலங்கை அரசாங்கம் மரண தண்டனையை மீண்டும் நடைமுறைப்படுத்த தீர்மானித்தால் கொழும்பு வெலிக்கடை சிறைச்சாலையில் உள்ள தூக்கு மேடை பயன்படுத்துவதற்கு தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெலிக்கடை சிறைச்சாலையுடன் தற்போது 2 மரண தண்டனையை நிறைவேற்றுபவர்கள் இணைக்கப்பட்டுள்ளதுடன் அவர்கள் பணிக்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு காரணங்களுக்காக அவர்களின் அடையாளங்கள் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளன. இலங்கையில் தற்போது கட்டமைப்பு ரீதியாக செயல்படக்கூடிய ஒரே தூக்குமடி வெலிக்கடை சிறைச்சாலையிலேயே இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்டி போகம்பர சிறைச்சாலையில் இருந்து மற்றொரு தூக்குமேடை தற்போது அந்த சிறைச்சாலை மூடப்பட்டுள்ளதால் பயன்பாட்டில் இல்லை என்கிறதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. நிறைவேற்று ஜனாதிபதி முறையை ஒழிக்கவும் அரசுக்கு மக்கள் ஆணை. அமைச்சர் உபாலி பனிலையை சுட்டிக்காட்டு என்கின்ற தலைப்பிடலில் ஒரு செய்தியும், பௌத்த பீடாதிபதிகள் அனுரவிற்கு கடிதம் பகிரங்கப்படுத்தியது ஐக்கிய மக்கள் சக்தி என்ற தலைப்பிடலில் ஒரு கடிதமும், இதய அறுவை சிகிச்சை செய்வதற்கு 25,000க்கு மேற்பட்டோர் காத்திருப்பு 2029 வரை நீடிக்கும் பட்டியல் என்கின்ற தலைப்பிடலில் ஒரு செய்தி காணப்படுகின்றது. இது ஈழநாட்டு பத்திரிகையின் முதல் பக்கத்தில் வெளியாயிருக்கக்கூடிய செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்தும் நாங்கள் உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். விடுமுறை காலத்தில் மேலதிக வகுப்பு நடத்துமாறு ஆசிரியர்களுக்கு அழுத்தம். ஜோசப் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அனுமதி இல்லாது இயங்கும் பஸ்களுக்கு எதிராக யாழில் விசேட சட்ட நடவடிக்கை. நந்தாவில் பகுதியில் கண்காணிப்பு கேமராவை சேதப்படுத்தியவர்களிடம் ரூபாய் 80,000 தண்டம். ஆணைக்கோட்டையில் கண்டெடுக்கப்பட்டுள்ள வரலாற்று சின்னங்கள் இன்று முதல் காட்சிக்கு. போதைப்பொருள் விநியோகம் சிறைச்சாலை அதிகாரி கைது. பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலகத்திற்கு புதிய உதவி பிரதேச செயலாளர் நியமனம். சுகீஸ்வர பண்டாரம் மீண்டும் விளக்கமறியலில் என்கின்ற தலைப்பிடலில் செய்திகள் பிரசுரமாக இருக்கின்றது. மேலும் பார்த்தோமானால் நீதிபதிகளின் பதவிக்கால நீடிப்பை கைவிடக்கூடாது. பேராசிரியர் ஜெயதேவ உயங்கொட என்கின்ற ஒரு தலைப்பிடலில் செய்தி கட்டுரை ஒன்று வெளியாக இருக்கின்றது. மேலும் பார்த்தோமானால் முல்லைத்தீவு மீனவர்களின் பிரச்சனைகளுக்கு துரித தீர்வு அமைச்சர் சந்திரசேகர் உறுதி. கரவட்டி பிரதேச சபையின் உறுப்பினர் சுரேஞ்சனுக்கு கண்ணீர் மல்க அஞ்சலி. சாமாந்துறை பகுதியில் மாடுகளை திருடி இறைச்சியாக்கி விற்ற கும்பல் 2 கைது செய்ய போலீசார் தீவிர தேடுதல். தேசிய நல்லிணக்க குழுவில் இந்த சமயத்திற்கு உரிய இடம். அரசாங்கம் நடவடிக்கை. நீர்கொழும்பு சிறைச்சாலை வன்முறை. 1500க்கும் மேற்பட்டோரிடம் வாக்குமூலம். 21ஆம் தேதி அடையாள அணிவகுப்பு. டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி. பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீள்வது மட்டும் இறுதி இலக்கல்ல. பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவிப்பு.
படகு கவிழ்ந்து 2 சிறுவர்கள் உயிரிழப்பு என்கின்ற ஒரு செய்தியும், மாணவர்களுக்கு கஞ்சா கலந்த போதைப் பொருள் விற்பனை என்கின்ற செய்தியும் வந்து இப்பக்கத்தில் வெளியாக இருக்கின்றது. மேலும் நாங்கள் பார்க்கலாம், கல்முனை வைத்தியசாலை விவகாரம் சட்டத்திற்கு உட்பட்டு தீர்வு வேண்டும். அஸ்ரப் தாஹிர் எம்பி கோரிக்கை. சீருடை என்பது பொதுவானது, மதத்திற்கேற்ப மாற்ற முடியாது. அரியநேத்திரன் சுட்டிக்காட்டு. தேசிய நேர்மை வார நிகழ்வுகள் கல்முனை வடக்கில் அனுஷ்டிப்பு. வெளிவாரி மதிப்பீட்டில் சிறப்பான பெறுபேறு. சபீனா வித்தியாலய ஆசிரியர்கள் கௌரவிப்பு. கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் பெண் சுகாதார உதவியாளர்களுக்கு அநீதி என்கின்ற தலைப்பிடல் வந்து செய்திகள். இவை வந்து கிழக்கு மாகாண செய்திகளின் பக்கத்தில் வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளாக காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் இறுதி பக்க செய்திகளை பார்க்கலாம். குருவிட்ட சிறைச்சாலை பதற்றம். துப்பாக்கி சூட்டிலேயே 2 கைதிகள் உயிரிழப்பு. வட்டி விகிதங்களை மேலும் உயர்த்தும் அவசியமில்லை. மத்திய வங்கி ஆளுநர். மன்னர் திருக்கேதீஸ்வரத்தில் ஆடி அமாவாசை விசேட பூஜை வழிபாடுகள். கீரிமலை கண்டகி தீர்த்தக்கரையில் ஆடி அமாவாசை பிதற்கடன் வழிபாடு. சித்தாண்டியில் இருந்து செல்வச்சன்னதியை நேற்று வந்தடைந்தது ஆன்மீக யாத்திரை. 2 மணி நேர விசாரணைக்கு பின்னர் சிஐடியில் இருந்து வெளியேறின ஜோஷித என்கின்ற தலைப்பிடலில் வந்து இறுதி பக்கத்தில் வந்து செய்திகள் பிரசுரமாக இருக்கின்றன. எனவே இவைதான் இன்றைய நாளில் ஈழ்நாட்டு பத்திரிகையில் வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்தும் நாங்கள் வலமுறை பத்திரிகையில் வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கலாம். வலமுறை நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக, நீதிபதிகளின் ஓய்வு வயது நீடிப்பு பொது நலனுக்காக எடுக்கப்பட்ட தீர்மானம். சட்டத்திறனிகள் சங்கத்திடம் ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பது தொடர்பான தீர்மானம் நாட்டின் பொது நலனுக்காக எடுக்கப்பட்ட முடிவு என சட்டத்தரணிகள் சங்கத்திடம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக காணப்படுகிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் 2026ஆம் ஆண்டு யாழ் விருது பேராசிரியர் சண்முகதாஸ் தம்பதிகளுக்கு. யாழ்ப்பாண மாநகர சபையின் சைவ சமய விவகார குழு ஆண்டுதோறும் வழங்குகின்ற உயரிய விருதான யாழ் விருது இவ்வாண்டு தகைசால் பேராசிரியர் சண்முகதாஸ், ஓய்வு நிலை பேராசிரியர் முனைவர் மனோன்மணி சண்முகதாஸ் தம்பதிகளுக்கு வழங்கப்பட இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த செய்தியை பார்க்கும்போது, யாழ் மாநகர சபை ஆணையாளரும் சைவ சமய விவகார குழுவின் தலைவருமான அரவிந்தராஜா தலைமையில் நேற்றைய தினம் கூடிய சைவ சமய விவகார குழுவின் மகாசபை மேற்படி பேராசிரியர் தம்பதிகள் தமிழுக்கும் சைவத்திற்கும் ஆற்றிய சேவையை கௌரவிக்கும் பொருட்டும் 2026ஆம் ஆண்டுக்கான யாழ் விருதை அவர்களுக்கு வழங்குவதென ஏகமனதாக தீர்மானித்தது. இவ்விருதானது நல்லை கந்த பெருமானின் மகோற்சவ காலத்தில் வெளியிடப்படும் நல்லை குமரன் மலர் வெளியீட்டில் வைத்து வழங்கப்படும் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. அதே போல ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் குப்பைகளை மீளாளுக, கீரிமலையில் கவனஈர்ப்பு விழிப்புணர்வு துண்டு பிரசுரமும் விநியோகம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியோடும் கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் பாதாள குழு உறுப்பினர் பெக்கோசமனின் தாயார் சுட்டுப்படுகொலை. பாதாள குழு உறுப்பினர் பெக்கோசமனின் தாயார் சுட்டுப்படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அம்பாந்தோட்டை மாவட்டம் மெத்தனிய பகுதியில் நேற்று இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவரே துப்பாக்கிச்சூடு நடாத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது என்ற செய்தியோடு 5 எண்புக்கூடுகள் செம்மணியில் அடையாளம். செம்மணி மனித புதைகுழியில் இருந்து புதிதாக 5 எண்புக்கூடுகள் நேற்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. அதே போல குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் யோஷித ராயபக்ச 2 மணி நேர வாக்குமூலம் என்ற செய்தியோடும் கிளிநொச்சியில் விபத்து, இளைஞன் உயிரிழப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி. அதே போல வவுனியாவில் விபத்து, ஒருவர் உயிரிழப்பு என்ற செய்தியும், வவுனியா முல்லைத்தீவு உட்பட 7 மாவட்டங்களில் வெப்பநிலை அதிகரிக்கும் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியோடும் அத்துமீறும் இந்திய மீனவர்களை கடற்படை கட்டுப்படுத்த வேண்டும், வடக்கு மாகாண ஆளுநர் கடற்படை தளபதியிடம் தெரிவிப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் வலமுறையினுடைய முற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாளிதழுடைய உட்பக்க செய்திகளுக்குள் மீனவர்களின் பிரச்சனைகளுக்கு விரைவில் முற்றுப்புள்ளியும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு. மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கும் விரைந்து தீர்வுகளை வழங்குவதுடன் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளையும் முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கும் தன்னாலான அனைத்து அதிகாரங்களையும் பயன்படுத்தி நடவடிக்கை எடுப்பேன் என கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியோடு மன்னார் திருக்கேதீஸ்வரர் ஆலயத்தில் ஆடி அமாவாசை விசேட பூஜை வழிபாடுகள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. ஏதிலிகளாக இந்தியாவில் உள்ள இலங்கையர்கள் தாயகம் திரும்புவதற்கான ஏற்பாடுகளுக்கு அனுமதி. யுத்த காலத்தில் முறையான ஆவணங்கள் இன்றி இந்தியாவிற்கு சென்று ஏதிலிகளாக பதிவாகியுள்ள இலங்கையர்கள் மீண்டும் தாயகம் திரும்புவதற்கு தேவையான குடிவரவு தடையகற்றல் வசதிகளை வழங்குமாறு அமைச்சரவை அனுமதி வழங்கி இருக்கிறார்கள் என்று அந்த செய்தியோடு விளையாட்டு செய்திகளுக்குள் கல்யாணம் ரொனால்டோவிற்கு கல்யாணம் என்ற தலைப்பிலே விளையாட்டு செய்தி ஒன்றும், உள்நாட்டு செய்திகளுக்குள் அனுமதியின்றி சேவையில் ஈடுபடும் பேருந்துகளுக்கு எதிராக வடக்கில் விசேட நடவடிக்கை என்ற செய்தியோடும் சர்வதேச சைவ மாநாட்டினை முன்னிட்டு யாழ் பல்கலைக்கழகத்தில் இசை நடன நிகழ்வுகள் என்று ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. எல்னினோ தீவிரமடைய 81% சாத்தியம்,
வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை. இலங்கையில் தற்போது சாதாரண நிலையிலிருந்து நடுத்தர நிலைக்கு உயர்வடைந்துள்ள எல்னினோ நிலைமை மேலும் தீவிரமடைந்து கடுமையான எல்னினோ நிலையாக மாறுவதற்கு 81% சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ஏ.கே. கருணாநாயக்க தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி. கிளிநொச்சி கல்லாறு பகுதியில் மணல் அகழ்வில் ஈடுபட்ட 6 வாகனங்கள் பறிமுதல், சாரதிகளும் கைது என்ற செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. வலமுறை நாடுகளுடைய வெளிநாட்டு செய்திகளுக்குள் இனப்படுகொலை மேற்கொண்ட முன்னாள் சிரிய ஜனாதிபதிக்கு மரண தண்டனை. இலங்கையில் நடந்த இனப்படுகொலைக்கு முடிவென்ன மனித உரிமைகள் ஆர்வலர்கள் கேள்வி. திட்டமிட்ட கொலை, சித்திரவதை, தன்னிச்சையான தடுப்பு காவல் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் உள்ளிட்ட குற்றங்களுக்காக பதவியிலிருந்து அகற்றப்பட்ட சிரியாவின் முன்னாள் ஜனாதிபதி பசார் அல் அசாத் மற்றும் முன்னாள் அதிகாரிகளுக்கு டமாஸ்க் நீதிமன்றம் கடந்த செவ்வாய் அன்று மரண தண்டனை வழங்கி தீர்ப்பளித்திருக்கிறது. நீதிபதி பக்ரூன் அல் ஆரியன் தலைமையில் நடைபெற்ற இந்த விசாரணையில் அரசு தலைமை வழக்கறிஞர் ஆலோசகர் நீதிபதி ஹசன் அல் துர்பா, இடைக்கால நீதிக்கான தேசிய ஆணையத்தின் தலைவர் ஆகியோர் பங்கேற்றிருந்தார்கள். சர்வதேச சட்ட மற்றும் மனிதாபிமான அமைப்புகளின் பிரதிநிதிகளுக்கும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். மிக உயரிய முடிவெடுக்கும் அதிகாரியாக இருந்த நிலை மற்றும் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டு அரசு நிறுவனங்களை வழிநடத்தியதில் அவருக்கு இருந்த பங்கு ஆகியவற்றை கருத்தில் கொண்டும் மனிதாபிமானத்துக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் பிற குற்றச்சாட்டுகளுக்காக அசாத் குற்றவாளி என்றும் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அல் அசாத்தின் உறவினரான நஜிப் முன்னாள் சிரியாவின் தாரா நகரில் அரசியல் பாதுகாப்பு பிரிவு தலைவராக பணியாற்றியவர் ஆவார். மேலும் தலைமறைவாக உள்ள மஹர் அல் அசாத், அதேபோல மொஹாம் யமன் அயூஸ் ஆகியோரையும் நீதிமன்றம் மரண தண்டனை அறிவித்திருக்கிறது. தலைமறைவாக உள்ளவர்களை உடன் கைது செய்து தண்டனை நிறைவேற்ற வேண்டும் என்றும் நீதிமன்றம் அந்த நாட்டின் பாதுகாப்பு பிரிவுக்கு உத்தரவிட்டது. இந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அமைப்பின் அமர்வுகள் ஆரம்பமாக உள்ள நிலையில் இலங்கையில் நடந்த இன அழிப்பிற்கு நீதி வழங்கி இனப்படுகொலையுடன் தொடர்புடையவர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்க வேண்டும் என மனித உரிமை ஆர்வலர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. என்றைக்கு ட்ரம்ப் விலகிறாரோ அன்றைக்கு அமெரிக்காவுடன் பேச்சு, ஈரான் உறுதி என்ற செய்தியோடும் நேட்டோவுக்கு இணையான புதிய ராணுவம் உருவாகிறது. கலக்கத்தில் அமெரிக்கா என்ற செய்திகள் வெளிநாட்டு செய்திகளாக பிரசுரமாகி இருக்கிறது. உள்நாட்டு செய்திகளுக்குள் முல்லைத்தீவில் கடல் சீற்றம், வாடிகளுக்குள் புகுந்தது கடல் நீர் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி. அதேபோல நீதியின் ஓலம் 2 போராட்டத்திற்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கம் ஆதரவு. தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதி கோரி தாயக செயலணி அமைப்பினால் எதிர்வரும் 14ஆம் தேதி தொடக்கம் 17ஆம் தேதி வரை செம்மணி பகுதியில் முன்னெடுக்கப்படவிருக்கிற கவன ஈர்ப்பு போராட்டத்திற்கு ஆதரவளிப்பதாக வவுனியா மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கம் தெரிவித்திருக்கிறார்கள் என்று அந்த செய்தியும். கடும் வறட்சியால் வனவிலங்குகளுக்கு பவுசர்கள் மூலம் தண்ணீர் பாய்ச்சப்படுகிறது என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. வலமுறை நாடுகளுடைய ஆசிரியர் தலையங்கமாக கீரிமலை புனித தீர்த்த கடலில் பக்தர்களின் 108 சிவதாண்டவம் என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கமும். உள்நாட்டு செய்திகளுக்குள் வெளிப்படையான நீண்டகால முதலீடுகளுக்கு இலங்கையின் கதவுகள் திறந்திருக்கின்றன. பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவிப்பு. வெளிப்படைத்தன்மையான நீண்டகால முதலீடுகளுக்கு இலங்கையின் கதவுகள் எப்போதும் திறந்திருப்பதாகவும் மனித உரிமைகள் மற்றும் சுற்றாடலை பாதுகாக்கும் பொறுப்பு மிக்க முதலீடுகளுக்கு அரசாங்கம் அதிகபட்ச ஆதரவை வழங்கும் மற்றும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியோடு புதிய தேர்தல் முறைமைக்கு அமைய மாகாண சபை தேர்தலை நடாத்த தயாரும் நலிந்த ஜெயதீச தெரிவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. இறுதிப்பக்க செய்திகளுக்குள் சுகீஸ்வர பண்டாரவுக்கு மீண்டும் விளக்கமறியல். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் முன்னாள் பிரத்யேக செயலாளரான சுகீஸ்வர பண்டாரவை எதிர்வரும் 25ஆம் தேதி வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறும் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது என்ற செய்தியும் காணப்படுகிறது. இதுதான் வலமுறை நாளிதழுடைய இன்றைய நாளுக்குரிய முதன்மை செய்திகளாக இருக்கிறதும். தொடர்ச்சியாக உதய நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். பார்க்கலாம். உதயன் பத்திரிகையில் இன்றைய நாளில் வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளை பிரதான தலைப்புச் செய்தியாக அத்துமீறிய மீன்பிடி விவகாரம் அடுத்த மாதம் அளவில் இந்தியாவுடன் பேச்சு, அமைச்சர் சந்திரசேகர் தகவல். அத்துமீறிய மீன்பிடி விவகாரம் தொடர்பில் உரையாடல் நடத்துவதற்கு இந்தியா முன்வந்துள்ளது. எதிர்வரும் மாதமளவில் இது தொடர்பில் தீர்க்கமான பேச்சுவார்த்தை நடத்தப்படும், இவ்வாறு அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்தார். கிளிநொச்சி மாவட்ட கடற்றொழில் ஒருங்கிணைப்பு கூட்டம் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தலைவர் மேலும் தெரிவித்ததாவது, நாட்டின் கடற்பரப்பை மிகவும் பாதுகாப்பானதாக மாற்றுவதற்கு உரிய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன. அத்துடன் இலங்கை இந்திய மீனவர்களின் நீண்டகால பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்கான சந்தர்ப்பம் தற்போது ஏற்பட்டுள்ளது என்கின்றதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அது அத்துமீறிய மீன்பிடி விவகாரம் அடுத்த மாதம் அளவில் இந்தியாவுடன் பேச்சு என்கின்ற செய்தியாக காணப்படுகின்றது. நாட்டின் நலனுக்காகவே அரசமைப்பில் திருத்தம், நீதிபதிகளின் ஓய்வு வயது தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார தெரிவிப்பு என்கின்ற செய்தியும். ஈஸ்டர் தாக்குதல் விவகாரம் 24 பேருக்கு எதிரான விசாரணை நிறைவு. மடு அன்னை ஆவணி திருவிழா 15 லட்சம் பக்தர்கள் வருவார்கள்.
நீதிபதிகளின் ஓய்வு வயது அரசியலமைப்பு திருத்தத்தை அரசு மறுபரிசீலனை செய்யும். சட்டத்திறனிகள் சங்கம் நம்பிக்கை என்ற தலைப்பிடலில் செய்தியும், கிளிநொச்சி தொண்டமான் நகரில் லொரிகள் விபத்து, இளைஞன் இறப்பு என்கின்ற ஒரு செய்தியும், மடு திருத்தலத்திற்கு பாதுகாப்பு அதிகரிப்பு, முப்படையினரும் குவிப்பு, அரசியலமைப்பின் 22வது திருத்தத்திற்கு எதிராக வழக்கு பாயும் GL பீரிஸ் தெரிவிப்பு, செம்மணியில் 5 என்பு தொகுதிகள் நேற்றும் அடையாளம் என்கின்ற தலைப்பிடலில் செய்தியும், டிப்பர் ஓட்டோ விபத்தில் ஒருவர் பலி, 3 காயம், வவுனியாவில் சோகம் என்கின்ற செய்தியும், ஊடகவியலாளர் சபேசனின் இறுதி கிரியைகள் இன்று என்கின்ற ஒரு தலைப்பிடலில் ஒரு செய்தியும் வந்து உதயன் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் வெளியாயிருக்கக்கூடிய செய்திகளாக காணப்படுகின்றது. தொடர்ந்து நாங்கள் உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். மரண தண்டனை தொடர்பில் இறுதி முடிவு எடுக்கவில்லை, அமைச்சர் நலிந்த தெரிவிப்பு. பருவமழை தாக்கத்தை எதிர்கொள்ள முன்னாயத்தங்களை மேற்கொள்ளவும் உள்ளூராட்சி சபைகளுக்கு அறிவுறுத்தல் என்கின்ற ஒரு செய்தியும், சுகீஸ்வர பண்டாரவின் மறியல் நீடிப்பு, அரசு வருமானத்தில் பெருந்தொகை ஊதியங்களுக்கே செலவாகிறது, அரசாங்கம் தெரிவிப்பு. மரண தண்டனையை நிறைவேற்ற வெலிக்கடை சிறை தயார் நிலை, பாதுகாப்பு கேமரா சேதம் 80,000 ரூபாய் அபராதம், தங்காலையில் துப்பாக்கிச் சூடு, படகு கவிழ்ந்து சிறுவர்கள் பலி என்கின்ற செய்தியும், ராஜிதாவிற்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் என்கின்ற செய்தி, போதைப்பொருள் விநியோகம், சிறை அதிகாரி கைது என்கின்ற செய்திகள் வந்து இப்பக்கத்தில் வெளியாக இருக்கின்றன. மேலும் நாங்கள் பார்க்கலாம். மடு எண்ணெய் ஆவணி திருவிழா 15 லட்சம் பக்தர்கள் எதிர்பார்ப்பு, ரசாயன மருந்து விசிறிய 23 வாழை குலைகள் மீட்பு, ஆடிப்பூர் உற்சவம் என்கின்ற தலைப்பிடலில் செய்தியும், பெட்ரோல் டீசல் இறக்குமதிக்கு புதிய சர்வதேச ஒப்பந்தங்கள் என்கின்ற ஒரு செய்தியும், புதுப்பிக்கப்படும் குடிவரவு சட்டம், யோஷிதவிடம் விசாரணை என்கின்ற கட்டமிடப்பட்ட செய்தி, புதிய சீன தூதுவர் இலங்கைக்கு விஜயம் என்கின்ற செய்தி வந்து இப்பக்கத்தில் வெளியாக இருக்கின்றது. மேலும் பார்க்கலாம் நாங்கள். செய்தி கட்டுரைகளுமே வெளியாக இருக்கின்றன. அதனை தொடர்ந்து செய்திகள் பக்கத்தில் சிறைச்சாலைகளின் தொடர் கலவரம், தமிழ் அரசியல் கைதிகளுக்கு ஆபத்து, வாகன விபத்தில் தாய் மகன் பலி என்கின்ற செய்திகள் இங்கே பிரசுரமாக இருக்கின்றது. தமிழர் பாரம்பரியத்துடன் மிளிர்ந்த வவுனியா பண்பாட்டு பெருவிழா என்கின்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது. மேலும் நாங்கள் இறுதிப்பக்க செய்தியை பார்த்தோமானால், இல்லை இதுதான் வந்து இன்றைய நாளில் உதயன் பக்கத்தில் உதயன் பத்திரிகையில் வெளியாயிருக்கக்கூடிய செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்தும் நாங்கள் யாழ் தினக்குரல் பத்திரிகையில் இன்றைய நாளில் வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக, எழுமாறாக தோண்டிய குழிகளிலும் எலும்புக்கூடுகள், பரிசோதனை குழிகளை அதிகரிக்க தீர்மானம், 2 பரிசோதனை குழிகளில் 8 எலும்புக்கூடுகள். செம்மணி மனித புதைகுழியில் எழுமாறாக தோண்டப்பட்ட பரிசோதனை குழிகள் 2லும் நேற்று வரை நடாத்தப்பட்ட அகழ்வு பணிகளில் இருந்து சிறுவர்களின் என்பு தொகுதிகள் உட்பட மொத்தமாக 8 என்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் மேலதிகமாக சில பரிசோதனை குழிகளை தோண்டுவது தொடர்பான ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் நேற்று மேற்கொள்ளப்பட்டன. சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட செம்மணி புதைகுழியில் GPR ஸ்கேன் செய்யப்பட்ட பகுதிகள் முழுவதிலும் அகழ்வு பணிகள் முழுமையாக நிறைவடையாத நிலையில் ஏனைய பகுதிகளில் எழுமாறாக பரிசோதனை குழிகளை தோண்டி ஆய்வு செய்வது என அகழ்வு பணிகளில் ஈடுபடும் நிபுணர்கள் குழுவிற்கும் சட்டத்தரணிகளுக்கும் இடையில் இடம்பெற்ற நிர்வாக ரீதியான கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்பட்டது. அதன் பிரகாரம் செம்மணி மனித புதைகுழியின் அகழ்வாய்வு தளம் 1ற்கு அருகில் GPR ஸ்கேன் செய்யப்பட்ட பகுதிகளை எல்லைகளாக கொண்டு எழுமாற்றாக 2 இடங்களில் 3 மீட்டர் நீளமும் 2 மீட்டர் அகலமும் கொண்ட பரிசோதனை குழிகள் கடந்த 6ஆம் மற்றும் 7ஆம் தேதிகளில் தோண்டப்பட்டன. அவற்றில் நேற்று முன்தினம் வரை இடம்பெற்ற அகழ்வு பணிகளின் போதும் சிறுவர்களின் என்பு தொகுதிகள் உட்பட மண்டைக்கூட்டு தொகுதிகள் இல்லாத என்பு தொகுதிகள் உட்பட மொத்தமாக 6 என்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருந்தன. இந்த நிலையில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 50ஆம் நாளான நேற்று எழுமாறாக 2 இடங்களில் தோன்றப்பட்ட குறித்த பரிசோதனை குழிகள் அகழ்வு பணிகள் இடம்பெற்றன. இதன்போது பரிசோதனை குழி 1 என இலக்கமிடப்பட்ட குழியிலிருந்து புதிதாக ஒரு என்பு தொகுதி அடையாளம் காணப்பட்ட நிலையில் அந்த குழி விரிவாக்க வேண்டியதன் காரணமாக அதன் மண்டையோட்டு தொகுதி மாத்திரம் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பரிசோதனை குழி 2 என இலக்கமிடப்பட்ட குழியிலிருந்து மேலதிகமாக ஒரு மனித என்புக்கூட்டு தொகுதி அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. எழுமாறாக தோண்டப்பட்ட பரிசோதனை குழி 1 மற்றும் பரிசோதனை குழி 2 ஆகிய குழிகளில் சிறுவர்களின் என்பு தொகுதிகள் மற்றும் மண்டைக்கூட்டு தொகுதிகள் இல்லாத என்பு தொகுதிகள் உட்பட மொத்தமாக 8 மனித என்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள், செம்மணி 104 நாட்கள் அகழ்வில் 42 மனித என்பு குவியல்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும், 544 உயர்ந்த என்பு தொகுதிகளின் எண்ணிக்கை 530 என்பு தொகுதிகள் மீட்பு என்ற செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. அதே போல ஆனைக்கோட்டை அகழ்வாய்வில் கண்டுபிடித்த தொல்பொருட்களை மக்கள் நேரில் பார்வையிட வாய்ப்பு என்று ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், ஒருவருக்கொருவர் தலையில் சூடு மற்றவருக்கு நெஞ்சில் சூடு, குறிவிட்ட கைதிகளின் உயிரிழப்புக்கு இதுவே காரணம் என்ற செய்திகளும் யாழ் தினக்குரல் பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளாக காணப்படுகிறது.
உட்பக்க செய்திகளுக்குள் 30,000 மெட்ரிக் டன் நெல்லை அரிசியாக்கி சந்தைக்கு விநியோகிக்க அமைச்சரவை அனுமதி. அரசாங்கத்தின் கையிருப்பில் உள்ள நெல்லின் 30,000 மெட்ரிக் டன் நெல்லை கூட்டுறவு மொத்த விற்பனை நிலையத்தின் ஊடாக அரிசியாக்கி சந்தைக்கு விநியோகிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருப்பதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ தெரிவித்திருக்கிறார். தகவல் திணைக்களத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இதனை தெரிவித்தார். அரசாங்கத்தினால் நெல் கொள்வனவு செய்யும் ஏற்பாட்டு வசதிகளை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் 2026 ஜூலை 22 நடைபெற்ற 34வது உணவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய மேற்படி நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. பரிந்துரைகளின் அடிப்படையில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக விவசாயம், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் மற்றும் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் ஆகியோர் இணைந்து சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. அதன்படி நெல் சந்தைப்படுத்தல் சபையிடம் கையிருப்பில் உள்ள நெல்லில் 30,000 மெட்ரிக் டன் நெல்லை சதோச ஊடாக அரிசியாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதுடன் உற்பத்தி செய்யப்படும் அரிசி 5 கிலோ, 10 கிலோ, 25 கிலோ மற்றும் 50 கிலோ பொதிகளில் விநியோகிக்கப்படவிருக்கிறது. இதற்காக நெல் சந்தைப்படுத்தல் சபையில் பதிவு செய்யப்பட்டுள்ள நெல் ஆலை உரிமையாளர்களிடமிருந்து சதோச நிறுவனம் விருப்ப கோரிக்கைகளை பெறவிருக்கிறது என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. கற்பிடி கலப்பில் விபத்து, 2 சிறுவர்கள் உயிரிழப்பு என்ற செய்தியோடும் மீன்பிடிசார் கற்கைகள் தொடர்பான பல்கலைக்கழக பீடம் துரிதமாக முல்லைத்தீவில் அமைக்கப்படும் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் காணப்படுகிறது. ஜனாதிபதி நிதிய தாமதம், இதய அறுவை சிகிச்சைக்காக 25,000 நோயாளர்கள் காத்திருப்பு என்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக மடுத்திருத்தல பாரம்பரியங்களில் மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது, மன்னார் ஆயர் ஞானப்பிரகாசம் ஆண்டகை தெரிவிப்பு. மடுத்திருத்தலத்தின் பாரம்பரியங்களை நாம் பாதுகாக்க வேண்டும், மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடாது, மாற்ற முடியாது. சில சட்டத்திட்டங்கள் மடுத்திருத்தலத்துக்கு உரித்துடையவையாக இருக்கிறது என மன்னார் மறை மாவட்ட ஆயர் மேதகு அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகை அவர்கள் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தியோடும் வழித்தடை அனுமதியின்றி சொகுசு பேருந்துகளுக்கு எதிராக விரைவில் கடும் சட்ட நடவடிக்கை, வடமாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் தெரிவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. போலீஸ் நிலையத்துக்கு செல்லும் மக்களிடம் பல லட்சம் மோசடி, போலீஸ் கான்ஸ்டபிள் அதிரடியாக கைது என்ற செய்தியும் காணப்படுகிறது. தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கமாக மீண்டும் பேச்சுவார்த்தை என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கமும், சித்தாண்டியிலிருந்து ஆரம்பமான ஆன்மீக பயண யாத்திரிகள் தொண்டமனாறு வந்தடைந்தார்கள் என்ற செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தினக்குரலுடைய இறுதி பக்க விளையாட்டு செய்திகளுக்குள் ஆசிய வலைப்பந்தாட்ட சாம்பியன்ஷிப், இலங்கை அணி ஆக்ரோஷம் அடங்கியது இந்திய அணி என்ற செய்தியோடு 3 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் காசாவில் கால்பந்து போட்டிகள், பாலஸ்தீன கால்பந்து கூட்டமைப்பு ஏற்பாடு என்ற செய்தியோடும் பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டு IPL வீரர் அபிஷேக் போலீசாரால் கைது என்ற செய்திகளும் காணப்படுகிறது. இதுதான் தினக்குரல் பத்திரிகையினுடைய முதன்மை செய்திகளாகவும் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய ஏனைய நாளிதழ்களுடைய முக்கிய செய்திகளாகவும் இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்களே. சிறிய ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.